பெறலாம், சம்பத்தில் பெறலாம், கொடுக்க வேண்டும் என்று மனம் படைக்க வேண்டும். ஆமா. அன்பு மாமா என்று சொல்லக்கூடிய மாமா அவர்கள். அன்பு மாமா. அன்பு மாமான்னா அன்பு, அந்த அன்பு மாமா அதற்கு அவர் பேரே அன்பு தானா? அவர் பேர் அன்புயா. சரி, ஆனா எனக்கு அவர் மாமா. சரி, அன்பு மாமா சொல்லக்கூடியவரே விழுப்புரம் மாவட்டம் சஞ்சியை சேர்ந்த கே அருணாசியை பார்த்து 100 ரூபாய் டோக்கன் போட்டிருக்காரு. பில்லு வந்து உள்ள வாங்கிக்க சொல்லுங்க. 100 ரூபாவா? டோக்கனா? வேற வழி உனக்கா? என்னத்த இந்த டோக்கன் வச்சுட்டுனா பேட்டரி சரி வந்து வாய்த்தோம் நாட்டில் கிடையாது. ஆமா, நாட்டுக்கு வந்தோம் முறையாக இருக்கிறது. எந்த இடத்துல எப்படி அந்த நாராயண சாமி சொன்னாரு, மொத்தையா சொல்லி அனுப்பிட்டாரு வேற சாமி. ஆமா, சொல்லிட்டு எங்க போறான்னு தெரியல. சரி சரி, ஒரு கொடிய பாலத்தை தெரியுது. இந்த கொடிய பாலை போனோம்னா நம்ம ஆளை கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்ட. சரி, பரவாயில்ல 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 பரவாயில்ல. இந்த சிலையை விட அந்த சிலையை தேவலாம். என்ன? ஆமா, அது பொருட்களை மாதிரி இருக்கும். ஆனா நீ தவக்கலை மாதிரி இருக்கிறீங்க. அது டைலர் சரியில்லை, தச்சு போட்டவங்க லூசா தைக்கிறது. சரி, அதான் தெரியல. மாமா மாமான்னு கூப்பிடணும். மாமா 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 அவர் ஏங்கி இல்லை, அப்படியே படுத்து தூங்குறீங்க இல்லை. எக்கோ எக்கோ குண்டிச்சி குண்டிச்சி தொடப்ப கட்டாலே அடிக்கிறாங்க. தொடர்பு பிடிச்சி மாதிரியாகிற நீ. இந்த குப்பை கலர்னா ஒரு தவக்கலை ஒன்று வரும். அவர் எழுப்பி பார்த்துட்டேன், எழுதிக்க மாட்டேங்கிறார். நான் ஆண்கள், நான் போய் எழுப்பினா எழுதிக்க மாட்டார். நீ பெண்கள், பெண்கள் போய் எழுப்பினா பட்டுன்னு கிளம்பிடா. என்னது கண்ணு 2 ரத்த மாமா பத்துன்னு ஊம்புறாரு, தூங்குறாரு. அதான் தூங்குறாரு. ஆமா, இப்ப நான் போய் கையை வச்சு கிளம்புறேன். நீ கையை வச்சுன்னா பட்டுன்னு கிளம்பிடா. கண்ணு 2 ரத்த. அன்பு மாமா, ஏய் வாடா, ஏய் செல்லம்மா, அப்ப வந்திருக்கேன்டா. டப்பட்ட வாங்கடா, டப்பான் டப்பான் செய்யலாம்டா. முன்ன ஜெய் அந்த ஏரி ஓட்டத்தில் இருக்கிற தண்ணி திறந்து விடுறாங்களே, எது ரவுண்டு கிணறு மாதிரி, அதை ஒன்றால திறந்து விட்டுடலாம். இன்னும் திறந்துக்கு ரொம்ப நேரமாகும். ஏன்டா என்னை பத்தி நீ அசிங்கப்படுத்தினே இருக்கிற? அப்படியே சின்னதாக சொல்ல வரேன். நான் முடிச்சிட்டு வரேன் அன்பு மாமா. கோயில் பின்னால் அப்படியே வந்துடு. என் கோயில தெய்வம் இருக்கணுமா வேணாம்? சாமி கும்பிட கூப்பிட்டையா? நீயா? நானும் அவரும் ஒன்னா போய் சாமி கும்பிட்டாதான் ஏர்வியா இருக்கும். அதனால தான் 30 ரூபா கிளம்பிட்டு போடுது அந்த சாமி. சதீஷுக்கு நம்ம கம்பெனி சூரவேஷாரான சதீஷ், அவனுக்கு அங்க போய் சாமி கும்பிட்டுதான் புள்ள பிறந்துதான். அவனுக்கு இன்னைக்கு அவன் பிள்ளைக்கு பிறந்த நாள். அதனால அந்த கோவிலுக்கு அபிஷேகம் அவன் தான் பண்ணானா. அதனால நானும் அவனும் போய் அன்பு மாமாவும் உள்ள போய் சாமி கும்பிட்டா எங்களுக்கு எதனா போறதான் பாக்குறேன். அருவி கட்டணும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் அது. அந்த அம்மனை போய் சாமி கும்பிடலாம் சொல்றேன். எவ்வளவு பேசுற நீ? ஐயோ, உன்னை பத்தி தான் நான் பேசுறேன். இந்த அம்மன்
சதீஷுக்கு குழந்தை பிறந்தது. ஆ. அந்த செல்ல குழந்தை ஆ. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து வாழணும். செல்வம் சிறப்போடு இருந்து ஆ. என்றுமே சிரஞ்சீவி பட்டத்தை பெற்று ஆ. கல்வியிலே கலைவாணி நாவை அமர்ந்து ஆ. அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி செல்வத்தையும் ஆ. ஞானத்தையும் கொடுக்கிறேன்னு ஆஹா. இந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன். அற்புதம். ஆ. இதா சக்தி வாய்ந்த அம்மன். அப்ப அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு வந்தா என் சாப தீரும் இல்ல. ஆமா இல்ல அதைத்தான் சொல்ல வந்தேன். சொல்லலாமா? புலி சிங்கம் எங்க அக்காவை தொடுத்துது. எங்க அக்காவை தொடுத்துது மாமா. எங்க அக்கா இதோ. சோழ கட்டு போங்க. ஐயோ 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 அது யாரை பத்தி இல்ல, அதுதான் பாட்டா சும்மா. உன்னை பார்க்க வந்திருக்கோம் மாமா. உன்னை பார்க்கும் பொழுது இது போல ஆம்பளை அழகு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சரி விடா, இன்னும் இவன் எதுவும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இது ஒரு அழகுன்னு தொட்டு இதவையா காத்துக்கிறீங்க. ஊர் உலகத்துல ஆம்பளைங்களே இல்லையா? இருடா, இவன் ஒருவேளை ஆனா இருந்தா ஆமா இல்ல ஊர் போயிட்டாரு இல்ல. ஆனா நாராயணசாமி சொன்னாரு. நாராயணசாமி முன்சாமியா நாரதர் சுவாமி நாரதர் சொன்னாரு. உங்க ஊர் என்னங்க? உங்க பேரு? டேய், நான் சொன்ன கேட்டியா? சொன்னதை நான் கேட்கலையா? அவருதான் இவரு. இவர்கிட்ட சேர்ந்தாதான் எனக்கு புள்ள பிறக்கும். புள்ள பிறந்தாதான் எனக்கு பழைய ஆம்பளை உருவம் வரும். பழைய உருவம் வரணும், அதுதான் எனக்கு தேவை. அம்மா தாயே, எல்லாத்துக்கும் இந்த ஆளு சம்மதிச்சு என் கூட ஒன்னா சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் கோயில் திருவிழாவுக்கு என் கூட இருக்கிற காவலாளிய செடம் சுத்த விடுற அம்மா, செடம் சுத்த விடுற தாயே, நாட்களை போட்டு இந்த ஊரையே சுத்தி வர சொல்றேன் தாயே. நான் தையிடுவேன். எங்க நீ எப்படி எனக்கு செடம் சுத்துவ? நான் நீ தையிடுவேன். என்ன நீ தவறாதான் செடம் சுத்த முடியும். வேண்டுதலுக்கு நீதான் செய்யணும். சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னா சொல்லாத. ஐயோ கருத்துல போட்டுக்கோ. அம்மனுக்கு நாக்கால போறது நல்லது. பேச்சுன்னா நல்லா வரும் உனக்கு. கணத்துல போட்டுக்கிறேன்னா தங்கத்துல போட்டுக்கணும். எங்க போட்டுக்கிற மாதிரி என்ன அந்த ஆள் என்ன போய் கொஞ்சம் கிளம்பி பாடுறா. அவன்தான் எழுதிட்டாரு எனக்கு. நான் தான் ஒரு அழகான பெண். இந்த காட்டுல விறகு வெட்ட வந்தனா எல்லாம் சின்ன சின்ன குச்சியா இருந்தது. மரத்து மேல ஏறலான்னு பார்த்தா எனக்கு பயமா இருந்தது. அப்படியே உட்காந்துட்டேனா திடீர்னு பார்த்தா விழுவோம். இவ்வளவு பெரிய அழகான ஆம்பளை பார்த்துட்டு சம்மா இருக்க முடியுமா? என்ன பண்றாமா? மாமா ஒன்ன நினைச்சி அழகி கவிதை
கொஞ்சம் கூட வெட்கமான சொல்ல யாராவது இருக்கிறாரா? ஏன் ஊரே கூட்டம் ஏய், ஒரு பெண்ணுக்கு உண்டான 4 குணம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். ஆமா. அச்சம், அச்சம், மனம், பைப்பு, பைப்பு, பம்பெட்டு. எதுவுமே கிடையாது. யார் ஊர் பேர் தெரியாது. எடுத்த வேலை மாமானாக்கா. எக்கச்சக்கமான பைப்பு எங்க அக்கௌண்ட் இருக்குது. அச்சம், மனம், பைப்பு, பம்ப் செட்டு, ரேடியோ செட்டு, மை செட்டு எல்லாம் அடங்கி இருக்குது. ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? மாமாவி மனக்கரக்கன். எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. மகனாகி என்ற ஒரு பெண் அற்பு கடைசியாடா. என் மனைவி இப்ப இப்பெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து பார்ப்பேன். அழகான பொண்டாட்டியான சரி சப்ளி செப்படி எத்தனை லட்சத்துக்கு கார் வாங்கினாலும் எதுக்கு கூட சப்ளி கொடுக்குறான். பாதி வேலை நின்றுட்டா ஒண்ணு சப்படி கொடுப்பான். செப்படி கொடுப்பான். சாதாரண ஒரு காருக்கே செப்னி இருக்கும்போது ஆமா வாழ்க்கையில வச்சுட்டா உங்கள் ஆசை நான் பாராட்டுகின்றேன். நீ எவ்வளவு எனக்கு நீ எடுத்து காட்டி காட்டி அக்கு வேற ஆணி வேற காட்டினாலும் நான் மயங்க மாட்டேன். என் மனைவியை தவிர ஒரு பெண்ணை ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன். பத்து பேர் கதத்து நினைச்சுக்கிறியா? புரியுதா? ஒண்ணு எல்லாம் ஒட்டுங்க காட்டு அது இல்லை இது சொல்லக்கூடாது. பப்பளை பழம் என்ன கொஞ்சம் கூட வெக்கமும் மானங்களும் எதுவுமே உங்களுக்கு வெக்கம் மானம் ஏனம் இருந்தா நாட்டில் படிக்க முடியாது. அது இருந்தா வாழலாம். வாழ முடியாது. சீக்கிரம் போய் சேரணும். அதை பத்தி நான் சொல்லல. எப்படி சொன்னாலும் சரி. எங்க அப்பா உங்க ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன். எங்க அப்பாவை சேர போறே இல்லையா? முடியாதுடா. முடியாது. நான் போட சொன்னா போட போறேன். குச்சிட்டு பூச்சை கிடைக்கும் இன்னும் நான் கேட்கறேன் அம்மா உட்காந்து தொலைப்படுத்து சரிடா. பெண்ணே, பாடினாலும் சரி. என் மனைவி தேவை பெண்ணை நான் செல்ல மாட்டேன். உன் ஆசை பழிக்காது. நீ எடுத்துட்டு போய் விடுங்க.